பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்களை யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வீடியோல இருந்து ட்ரஸ்டிங் காட் டிஸ்பைட் அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற நிலையில் தேவனை நம்புதல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஒரு சில காரியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக கடந்த வீடியோல காட்ஸ் பிரசன்ஸ் ரிமூவ்ஸ் ஃபியர், தேவனுடைய பிரசன்னம் பயத்தை நீக்கும் என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த காலை நேரத்திலும் காட்ஸ் ஐடென்டிட்டி செக்யூர்ஸ் அஸ், தேவனுடைய அடையாளம் நம்மை பாதுகாக்கிறது என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதே ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்துடைய 2வது பாகம் இவ்விதமாக சொல்லுகிறது, திகையாதே, நான் உன் தேவன், do not be dismayed for I am your God. இந்த காலை நேரத்திலும் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? நம்முடைய தேவன் மிகப்பெரிய தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய உயர்ந்த நாமத்தை நாம் நம்புகிறோமா? அவருடைய அடையாளத்தை நாம் நம்புகிறோமா? அல்லது நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் வேற எதன் மீதோ இருக்கிறதா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45 முதல் 47 வரை வாசித்து பார்த்தால், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்போ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய தேவன் உயர்ந்தவர், அவர் எல்லா நாமத்தை விட மேலான நாமத்தை உடைய ஒரு தேவன். அப்போ அவருடைய நாமத்தை, அவருடைய அடையாளத்தை, அவருடைய ஐடென்டிட்டியை நாம் நம்புகிறோமா, விசுவாசிக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீதை போல நம்மால் தேவனுடைய நாமத்தை மட்டும் நம்பி தேவனை மட்டும் சார்ந்து கொள்ள முடிகிறதா? பைபிள்ல தேவனுக்கு பல நேம்ஸ், பல நாமங்கள் உண்டு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரை எங்கெல்லாம் தேவனுக்கு ஒரு நாமம், எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறதோ அதையெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை எல்லாம் கண்டுபிடித்து அறிக்கை செய்யுங்கள். அப்போ எந்த இடத்துல எல்லாம் நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ, அவருடைய நாமத்தை சொல்லி அதை கன்ஃபர்ஸ் பண்ணி அதை உயர்த்தும் பொழுது அதன் மீது நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது. நாம் அந்த நாமத்தை மட்டுமே சார்ந்து கொள்ள முடிகிறது. யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி அதன் மீது தங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம் அப்படின்னா, உடனே நம்ம காரு வீடு இதெல்லாம் கிடையாது. அவருடைய நாமம் அல்லது அவருடைய அடையாளம் நம்மை பாதுகாக்கிறது. அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற 2வது ஸ்லாக்கியம் இந்த வசனத்தில். முதலாவது அவருடைய பிரசன்னம் பயத்தை நீக்கும், 2வது அவருடைய அடையாளம் நம்மை பாதுகாக்கும். அந்த அடையாளத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி அறிக்கை செய்து ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள் மாறும், நிச்சயமாக மாறும். நீண்ட நாட்களாக காத்திருக்கிற காரியங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கண்டிப்பாக வரும். தீராத வியாதிகள், சுகவீனங்கள், பலவீனங்கள், இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டுபிடித்து அதை அறிக்கை செய்து அதன் மீது விசுவாசமுடைய நபர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பயத்திற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். எனவே தொடர்ந்து இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக தாவீதை போல தேவனுடைய நாமத்தை மட்டும், உயர்ந்த அந்த நாமத்தை மட்டும் நம்மால் சார்ந்து கொண்டு வாழ முடிகிறது, ஜெயம் பெற முடிகிறதா என்பதை குறித்து தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.